கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நேற்றைக்கு தமிழகத்தில் சில ஹை ப்ரொஃபைல் ஐஏஎஸ், ஐபிஎஸ் மாற்றங்கள் நடந்திருக்கின்றன. தேர்தல் ஆணையம் நியாயமான முறையில் தமிழகத்தில் தேர்தல் நடக்க வேண்டும் என்றால் ஒரு சில முக்கியமான அலுவலர்கள் மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு நினைத்து சில மாற்றங்களை செய்திருக்கிறார்கள். நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ்ல முழுமையான தகவல் வந்திருக்கு. இந்த பியூரோக்ராட்டிக் ரீஷஃபில் அப்படிங்கிறதுல யார் யார் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்றால், சீஃப் செக்ரட்டரி முருகானந்தம் இவர் மாற்றப்பட்டிருக்கிறார். டிஜிபி ஆர்ம்டு போலீஸ் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டேவிட்சன் தேவாசீர்வாதம் அப்படிங்கிறவர் மாற்றப்பட்டிருக்கிறார். முருகானந்தம் இவர் தான் பியூரோக்ரசி என்று சொல்லக்கூடிய அலுவலர்கள், அரசு அலுவலர்கள், ஐஏஎஸ் லெவல் செக்ரட்டரிஸ், செயலாளர்கள் அனைவரையும் உள்ளடக்கிய ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷனோட தலைவர். அவர் முருகானந்தம் மாற்றப்பட்டு அந்த இடத்திலே சாய்குமார் என்பவர் வந்திருக்கிறார். இது நன்றாக தெரியும் நமக்கு. இது ஒன்லி ஃபார் த பீரியட் ஆஃப் எலெக்ஷன். எலெக்ஷன் முடிந்ததற்கு பிறகு யார் ஜெயித்து வருகிறார்களோ அவர்கள் தங்களுக்கு வேண்டிய தலைமைச் செயலரை கொண்டு வந்துருவாங்க. தேர்தல் நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் மாற்றப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் ஸ்டோரி. அதை பற்றி நம்ம இன்னும் விரிவாக பேச போகிறோம். அதே மாதிரி ஏற்கனவே இதை மாற்றிருந்தாங்க. ஏற்கனவே டிஜிபி பொசிஷனில் பொறுப்பு டிஜிபியாக இருந்த வெங்கட்ராமன் அப்படிங்கிறவரை மாற்றி அந்த இடத்துல டாக்டர் சந்தீப் ராய் ராத்தோரை ஏற்கனவே கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ இரண்டாவது மாற்றம் அந்த இடத்துல நடந்திருக்கிறது தான். டிஜிபி விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ஆர்ம்டு போலீஸ் டேவிட்சன் தேவாசீர்வாதம் மாற்றப்பட்டு அந்த இடத்துல சந்தீப் மிட்டல் வந்திருக்கிறார். ஸோ இதுதான் அடிப்படையான விஷயம். இது தவிர ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. கலெக்டர்ஸ் 1-2 பேரை மாற்றிருக்காங்க. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ மாற்றம் செய்திருக்கக்கூடிய முருகானந்தம் தேவாசீர்வாதம், டேவிட்சன் தேவாசீர்வாதம் இருவரும் தேர்தல் தொடர்பான எந்த வேலைக்கும் அவர்களை பயன்படுத்தக்கூடாது. ஸோ இது இவர்களை மாற்றினது மட்டும் இல்லை, தேர்தல் சம்பந்தமான எந்த ஏரியா பக்கமுமே இவங்களை நெருங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதே மாதிரி இதற்கு முன்னாடி ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் அவரை மாற்றும் போதும் அதே மாதிரி தான் சொன்னாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இது என்னத்தை சொல்லுது அப்படின்னா, இந்த 2 முக்கியமான அலுவலர்களும் ஆளுங்கட்சிக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். அவங்க இருந்தாலே அந்த இடத்துல ஃபேர் அண்ட் ஃப்ரீ போல்ஸ் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடக்காது என்று தேர்தல் ஆணையம் முடிவு செய்து இந்த செயலை செய்திருக்கிறது. நேச்சுரலி திமுக பயங்கர கோபம், முதல்வர் ஸ்டாலின் அப்படியே பொங்கியிருக்கார். இந்த மாதிரியான ஒரு செயல்பாடு இதற்கு முன்னர் தமிழகத்தில் நடந்திருக்கிறதா என்றால் இதுவரையில் தமிழகத்தில் நடந்ததே கிடையாது. அட்லீஸ்ட் ரீசன்ட் டைம்ஸில் அந்த மாதிரியாக ஒன்றும் நடந்ததே கிடையாது என்பதுதான் தகவல். ஆனால் இது இந்தியாவில் புதிதல்ல. ஜஸ்ட் சில நாட்களுக்கு முன்னாடி தேர்தல் அனௌன்ஸ் பண்ண உடனே தேர்தல் ஆணையம் மேற்கு வங்கத்தில் செய்த முதல் வேலையே சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, டிஜிபி, கமிஷனர் ஆஃப் போலீஸ் கல்கத்தா, ஸோ 2 டாப் ஐஏஎஸ் ஆஃபீஸர், 2 டாப் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் 4 பேரையுமே தூக்கிட்டு இந்த 4 பேரையும் தேர்தல் தொடர்பான எந்த பணியிலும் அமர்த்தக்கூடாது என்று சொன்னதுதான். உடனே அங்கே கோர்ட்டுக்கு போனாங்க. கல்கத்தா ஹைகோர்ட் ரொம்ப தெளிவாக சொல்லிருச்சு, எலெக்ஷன் கமிஷனுக்கு இதை செய்வதற்கு முழு அதிகாரம் உள்ளது. இந்த தேர்தல் தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ணி மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துருச்சுன்னா நம்பர் 1 கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி இஸ் எலெக்ஷன் கமிஷன். அப்போ எலெக்ஷன் கமிஷன் ஃப்ரீ அண்ட் ஃபேர் போல் நடத்தணும்னா என்ன வேண்டுமானாலும் பண்ணலாம், சட்டத்துக்கு உட்பட்டு, அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு. அதற்கான அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். ஆனால் கவனிச்சிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு செயலை அவர்கள் மற்ற இடங்கள்லாம் செய்யலை. எதிர்கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய கேரளாவில் செய்யலை, ஆளும் கட்சி பாரதிய ஜனதா ஆட்சி செய்யக்கூடிய அசாமில் செய்யலை, புதுச்சேரியில் செய்யலை. தமிழகமும் சரி மேற்கு வங்கமும் சரி ஒரு பார்ட்டிசான் பாலிட்டிக்ஸை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார்கள். இதற்கு பல விஷயங்கள் நம்ம உதாரணமாக சொல்லலாம். தமிழகத்தில் நடந்த அராஜகமான கைதுகள், அதில் என்னோட கைதும் அடக்கம், அதையும் நோட் பண்ணிங்க. நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 150 பேரை ட்விட்டரில் அதை எழுதிட்டான், ட்விட்டரில் இதை எழுதிட்டான், அப்படியே த என்டையர் போலீஸ் ஃபோர்ஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி 5 நாள் 10 நாள் 20 நாள் 30 நாள்னு ஜெயிலில் போட்டு கடைசியாக ஒரு சார்ஜ் ஷீட் கூட ஃபைல் பண்ண மாட்டாங்க. அந்த கேஸ் அப்படியே இருக்கும். நாம தான் அதை ஹைகோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய்
எதையோ பண்ணி நம்ம செலவில் அதை குவாஷ் பண்ணிட்டு வரணும். அப்படி நாங்கள் ஒரு சில பேர் இப்போ நான்லாம் வந்து அதை குவாஷ் பண்ணிட்டு வந்தேன். இதெல்லாம் பண்ணதுக்கு பிறகும் ஸ்டாலின் ஜெயிக்கலாம், திமுக ஆட்சி மீண்டும் வரலாம், இதே அலுவலர்கள் உச்சத்தில் உட்காரலாம், இதே மாதிரி ஊரில் இருக்கிறவங்களாம் அரெஸ்ட் பண்ணலாம். அப்போ நம்ம திருப்பி போராட வேண்டியிருக்கும். வேற ஒன்றுமே பண்ண முடியாது. இது எல்லாரும் ஞாபகம் வச்சுட்டு ஓட்டு போடணும், அவ்வளோதான். பார்க்கலாம் அது என்ன நடக்குது அப்படின்ட்டு. இவங்க எல்லாரையும் வந்து வெளில அனுப்பிச்சது வந்து பயங்கர கோபம் வந்துருச்சு திமுகவினருக்கு. என்னெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. இந்த சாய் குமார்ங்கிறவர் வந்து ஒரு காலத்தில் சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமியோட செக்ரட்டரியா இருந்தாராம். அப்போ அவர் முதல்வராக இருக்கும் பொழுது மீது எல்லாருமே அவர் கீழே பணியாற்றக்கூடிய செக்ரட்டரிஸ் தானே. ஸோ அதனால ஏதாவது ஆயிரப்போகுதா? இதே ஸ்டாலினோட கூட செக்ரட்டரி 1, செக்ரட்டரி 2, செக்ரட்டரி 3, செக்ரட்டரி 4 அப்படின்லாம் இருக்காங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு போஸ்ட் கொடுக்கத்தானே கொடுக்குறாங்க. ஸோ இசிஐ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இந்த மாதிரி நாங்கள் இவங்களெல்லாம் மாற்றுங்கன்னு சொல்லியிருக்கோங்க, தகவல் கொடுத்துருக்கோம், உடனடியாக செஞ்சுட்டு தகவலை எங்களுக்கு உடனடியாக கொடுத்துருங்கன்னு. ஸோ இதில் வேற இது வந்து சாதாரணமாக இது வந்து தன்னிச்சையாக மட்டும் இவங்க செய்யலை. இந்த கம்ப்ளைண்ட்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது. தமிழக வெற்றி கழகம், விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸை கொடுத்து, இன்க்ளூடிங் சீஃப் செக்ரட்டரி, டிஜிபி வெங்கட்ராமன், இவங்க எல்லாரையும் கொடுத்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணும்னா தேர்தலில் இதில் இருப்பவர்கள் அனைவரையும், டேவிட்சன், தேவாசீர்வாதம் உட்பட இவர்களை கட்டாயமாக மாற்ற வேண்டும் அப்படின்னு அவங்க ஒரு மனு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்லாம் இருக்குது. இப்படி மாற்றப்பட்டவர்களில் தூத்துக்குடி கலெக்டர் கே இளம்பகவத், சேலம் கலெக்டர் பிருந்தாதேவி போன்றோரும் அடக்கம். இங்கே எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஆளும் கட்சிக்கு க்ளோஸாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான மூவ் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. சந்தீப் ராய் ராத்தோர் டிஜிபியாக போஸ்ட் பண்ண உடனேயே ரொம்ப தெளிவாக அவர் ஒரு வாய்மொழி உத்தரவை கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா வந்து உங்களுடைய நேரடியான சூப்பரண்டன்ஸ் யாரோ, நீங்கள் வந்து நேரடியாக உங்களுக்கு மேலே யார் இருக்காங்களோ அவர்கள் கொடுக்கும் உத்தரவை தவிர வேறு சில பேர் தனியாக ஃபோன் மூலம் பேசி உங்களுக்கு உத்தரவு கொடுத்தால் சீனியர் ஆஃபீஸர்ஸ் டைரக்ட் செயின் ஆஃப் கமாண்ட், டைரக்ட் செயின் ஆஃப் கமாண்டை தவிர வேறு யாரிடமிருந்து உத்தரவு வந்தாலும் அல்லது சஜஷன்ஸ் வந்தாலும் எடுத்துக்கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃப்ரீ அண்ட் ஃபேர் தேர்தல் நடக்கிறதா அப்படின்னு பார்ப்போம். இப்போ சில கேள்விகள் வருது. இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் செய்வதற்கு என்ன ஆதாரம், எதை வைத்துக்கொண்டு அவர்கள் செய்கிறார்கள்னு தெளிவாக நமக்கு கிடைக்கக்கூடிய பதில் என்னன்னா, ஆர்டிகிள் 324 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இது தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு சூப்பரிண்டெண்டன்ஸ் டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் எலெக்ஷன்ஸ், நீங்கள் தேர்தலை மேற்பார்வையிட, வழிநடத்த, கட்டுப்படுத்த வேண்டிய அனைத்து அதிகாரங்களையும் கொடுக்கிறது. எப்பேலேருந்து மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துருச்சு அப்படின்னா செயல்படுத்தலாம். என்னென்னலாம் பண்ணலாம்? அதிகாரிகளை, யாரெல்லாம் பயஸ்டு அதிகாரிகள், ஒரு பக்க சார்புடையவர்களாக இருப்பவர்களை மாற்றலாம், நீக்கலாம். தேர்தலேருந்து அவங்களுக்கு சம்பளம் வந்துடும், ரீஅசைன்மெண்ட். எலெக்ஷன் ரிலேட்டட் டியூட்டி இருக்குன்னா அதிலிருந்து மற்ற டியூட்டிஸ்க்கு மாற்றலாம். லார்ஜ் ஸ்கேல் ரீஷஃபில், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்களை ஒட்டுமொத்தமாக மாற்றுவதற்கான முழுமையான அதிகாரம் அவர்களுக்கு இருக்குது. அது ஆர்பிட்ரரியாக இருக்கக்கூடாது, அதாவது ரேண்டமாக இருக்கக்கூடாது, ஒரு பேட்டர்னும் தெளிவான ஒரு கிளாரிட்டியோடையும் இருக்கணும் அப்படின்னு கல்கத்தா ஹைகோர்ட் இதை முழுமையாக ஒப்புக்கொண்டிருக்கிறது. யாரையெல்லாம் மாற்றலாம் அப்படின்னா பிரின்சிபல் செக்ரட்டரி அல்லது எபோவ். பட் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஈவன் பிரின்சிபல் செக்ரட்டரி அல்லாத மாவட்டத்துடைய ஆட்சியரை மாற்றுறாங்கன்னா அவர் வந்து யூஸ்வலி பிரின்சிபல் செக்ரட்டரி லெவலில் இருக்க மாட்டார், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய லெவல் தான். இருந்தாலும் அதையும் மாற்றுறாங்க பல நேரங்களில். சீஃப் செக்ரட்டரியை மாற்றுறதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயந்தான். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். வெஸ்ட் பெங்காலில் வந்து சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, 2 முக்கியமான, அதாவது ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் டிஜிபி ப்ளஸ் அந்த கொல்கத்தாவுடைய கமிஷனர். இப்போ அடுத்து சென்னை கமிஷனரை இங்கே மாற்றுவாங்களா அப்படின்னு பார்க்கணும் நம்ம. ஸோ இதுதாங்க. இன்னும் சில சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு 15 நாள் இருக்குது. அதனால் எல்லா மாற்றங்களையும் என்ன மாற்றங்கள் தேவைப்படுகிறதோ அதை தேர்தல் ஆணையம் செய்யும். உடனே தேர்தல் ஆணையம் வந்து பாரதிய ஜனதா சொல்வதை கேட்டு செய்கிறது அப்படின்லாம் இவங்க சொல்லுவாங்க. பட் கள நிலவரம் என்னங்கிறத பார்த்து தேர்தல் ஆணையம் செயல்பட வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினால இவற்றையெல்லாம் செய்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. தேர்தல் ஆணையத்துடைய இந்த செய்கையை நான் பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம்.
நான் பத்ரி சேஷாத்ரி, இது கிழக்கு நியூஸ்.